இந்த பாண்டிய நாட்டின் வரலாற்று எச்சங்கள். கீழடி தேடி ஒரு பயணம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. ரேடியோ சிட்டி 91.9 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி பாரு. நான் உங்க ரேடியோ சிட்டி தினேஷ். எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம். கீழடி தேடிய எங்கள் பயணத்தின் தொடர்ச்சி கேட்க போறீங்க. நம்ம கூட இன்னைக்கு பாவல் பாரதி இருக்கிறாங்க. சோ கீழடியில நிறைய எழுத்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். அந்த எழுத்துக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்றதுதான் அடுத்து பாவல் பாரதி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கீழடியில் நடந்து வருகின்ற அகழாய்வில் கிடைத்த தரவுகள் குறிப்பாக தமிழ் சமூகத்தின் கல்வி வரலாற்றிலும் எழுத்து வரலாற்றிலும் இன்னொரு மைல்கல் என்று சொன்னால் அது உண்மையிலே நிஜம். எழுத்து வரலாறை பொறுத்தவரை கீழடியில் கிடைத்தவற்றில் நான் 3 விஷயத்தை நான் வகைப்படுத்துவேன். 1, எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்தாணி. 2, கருப்பு சிவப்பு பானை ஓடுகளில் கிடைத்திருக்கின்ற கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய குறியீடுகள், அதாவது பானை கீறல்கள். 3வது, கருப்பு சிவப்பு பானை ஓடுகளில் கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துக்கள். இதில் தமிழ் சமூகம் கல்வியறிவில் முன்னேறிய சமூகம், எழுத்தில் உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டிய சமூகம் என்பது பரவலாக ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான். கற்படுக்கைகளில் உளிகளால் செதுக்கி எழுதியிருப்பார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். பானை ஓடுகளில் எதை வைத்து எழுதியிருப்பார்கள்? பானை ஓடுகளில் அவர் எழுதிய ஆயுதம் நமக்கு கீழடி அகழாய்வில் கிடைத்திருக்கிறது. அதுதான் எழுத்தாணி. இதில் முக்கியமான விஷயம், அந்த எழுத்தாணி கொம்பினால் செய்யப்பட்ட எழுத்தாணி. விலங்குகளுடைய கொம்புகளை கூர்மையாக செய்து தீட்டி வன்மையான கூர்மையான ஆயுதமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எழுத்தாணியை வைத்துத்தான் பானைகளில் கீறல்களாக குறியீடுகளாக எழுத்துக்களாக வரைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கீழடி அகழாய்வு எழுத்தாணியை கண்டுபிடித்ததில் ஒரு முக்கியத்துவம் வருகிறது. கீழடியில் கிடைத்திருக்கிற குறியீடுகளை பற்றி நாம் பேச வேண்டும். குறியீடுகள் என்று சொன்னால் அவை பானை கீறல்களாக கிடைத்திருக்கின்றன. கோடுகளாக, நெட்டு கோடுகளாக, குடையை போல ஒரு மைய புள்ளியை வைத்து கிழிக்கப்பட்ட கோடுகளாக, ஒரு மைய புள்ளியை வைத்து நட்சத்திரம் போல குறுக்கும் நெடுக்குமாக கிடைக்கப்பட்ட கோடுகளாக, ஏணிகளாக, அம்புக்குறிகளாக, கீழே குனிந்த அம்புக்குறியாக, இப்படியான குறியீடுகள் பானை ஓடுகளில் கிடைத்திருக்கின்றன. இந்த கீறல்களை வெறும் கீறல்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏனென்று சொன்னால் இதுவரையிலான பானை கீறல்கள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் சாதாரணமான இடமில்லை. இதற்கு முன்பு முக்கியமான அரசு மையங்களிலும் தலைநகரங்களிலும் வணிக கேந்திர மையங்களிலும் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய துறைமுக பட்டினங்களும் கிடைத்திருக்கின்றன. அவற்றின் தொடர்ச்சியாகத்தான் கீழடியிலும் கிடைத்திருக்கு. அசோக பிராமி, பிராகிருத பிராமி இதெல்லாம் தாண்டி தமிழ் பிராமி தான் முதன்மையானது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எதுவும் இருக்கா? இந்தியாவில் கிடைக்கிற இந்த பிராமி எழுத்துக்களை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்னு, தக்கான பீடபூமிக்கு வடபுறம் கிடைக்கிறத அசோகன் பிராமி என்றும், தக்கான பீடபூமிக்கு தெற்க கிடைக்கிற நம்ம பகுதியில தமிழ் பகுதியை தமிழ் பிராமி என்றும், இலங்கையில கிடக்கிற அந்த பிராகர் எழுத்து சொற்களை சிங்கள பிராமி என்று சொல்வது இன்னைக்கு பொது மரபா இருக்கு. சமண சமயம் என்ன சொல்லுதுன்னா, சமணவரவு சமவயங்க சுத்த பணனவான சுத்த என்ற சமண நூல்கள் 18 வகையான எழுத்துக்களை பேசுகின்றன. அவற்றில் ஒன்று தமிழி, தாமொழி என்று சொல்லுவார். புத்த மதத்தை சார்ந்த லலித வித்தரம் என்ற நூல் 64 வகையான எழுத்துக்களை பேசுகின்றன. அவற்றில் பம்மியும் தாமொழியும் ஒன்று. புத்த ஜாதக கதை புத்தர் தான் அந்த எழுத்தை கண்டுபிடிச்சார்னு சொல்லுது. சமணர்கள் முதல் தீர்த்தங்கரான ரிஷபதேவர் தான் அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லுது. இந்து மதத்துல பிரம்மா தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. ஆனால் எப்படி நம்ம பிரதம மந்திரி, பிரதானி அந்த முதன்மை என்று சொல்ல படமொழியில பிரே என்று சொல்லுகிறோமோ, அதுபோல சிந்து சமவெளிக்கு அடுத்து கிடைத்த எழுத்துக்கள்ல அது பிரதானமான முதன்மையான எழுத்துக்களாக இருந்ததுனால அது பிரம்மி என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய பகுதிகள் அது தமிழிதான். அந்த தமிழிதான் இலங்கையிலும் வடபகுதியிலும் வேறு வேறு அசோகன் பிராமியாக, சிங்கள பிராமியாக அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் தாய் தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் பிராமி தான். எக்கச்சக்க பிரமிப்பை இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற அந்த எழுத்துக்களை முதல்ல கொடுத்தது தமிழன் அப்படின்னும் போது அந்த தமிழை நம்ம என்னைக்குமே போற்றணும், பறைசாற்றணும். அந்த பெருமை பறைசாற்ற எப்பொழுதும் ரேடியோ சிட்டி தவறாது. ரேடியோ சிட்டி தினேஷ் அண்ணா உங்க ரேடியோ சிட்டி பாரோட கீழடி தேடிய பயணம் இன்னும் தொடரும். ரேடியோ சிட்டி.